கிரிப்டோக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல எந்த வகையிலயாவது அஃபெக்ட் பண்ணுமா? எதிர்காலத்துல பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் தான் பண்றாங்க. ஸோ வந்து இதனால ஸ்கேம்ஸ் வந்து குறையும், ப்ளஸ் வந்து கரப்ஷன்ஸ் குறையும். அதுக்கப்புறம் சொல்ல போனா வந்து இதனால மக்கள்கிட்ட இதுக்கான பயம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ரொம்ப கண்ட்ரோல் தான் பண்றாங்க. அதனால வந்து இதோட வளர்ச்சியெல்லாம் தடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. முழுக்க முழுக்க சேஃபா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சேஃப் தான். ஒரு காயினை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, தென் வந்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க 10,000 வச்சு பண்றதோ இல்ல 1 lakh வச்சு பண்றதோ அது அவங்கவுங்களோட விருப்பம். ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல பண்றது ரொம்ப சேஃப். அதாவது என்னன்னா நீங்க ஒரு கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் டேர்மா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க கிரிப்டோ எடுத்துக்கிட்டாலும் லாங் டேர்மா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துலயும் வந்து நீங்க கேட்குற மாதிரி அசூர வளர்ச்சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே ஏறினா அடுத்த செகண்ட் கீழே தான் விழுவும். growth வந்து கிராஜுவலா இருந்தால் தான் ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ வந்து நீங்க ஃபியூச்சர் பேஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது தான் இது. ஒரு காயின்ல போய் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கனாலே ஒரு இடம் வாங்குறதுனாலே நம்ம ஈஸிலாம் போட்டு பார்க்குறோம். ஆனா வந்து ஒரு காயின் வாங்குறோம் அதாவது சொன்னாலே அடுத்தவங்க பேச்சை தான் கேட்குறோம். யாராவது சொல்ற நீ சொன்ன அதனால தான். ஏன்னா இன்கேஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் லாஸ் ஆகுச்சுன்னா நீ தான் சொன்ன அப்படிங்கிற பிளேம் பண்றதுல தான் இருப்பாங்களே தவிர தன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான யாருமே